ஹாய், வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை ஸ்டைல் கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு. இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் சின்ன கிளாஸால் 3/4 கிளாஸ் அளவு துவரம் பருப்பு எடுத்துகிட்டு கழுவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூட 6 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பெரிய சைஸாக நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு 3 விசில்லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வேகிற அந்த சைடில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி வடிகட்டி புளிச்சாறு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதில் இந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, இது நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா ஒரு மத்தோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது மசிக்கிறதுக்கு வச்சுட்டு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் குண்டு குண்டாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும் பொழுது ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் எடுத்துகிட்டு அதை நல்லா கிள்ளிட்டு போட்டுக்கோங்க. அதனால தாங்க இதோட பேரே கிள்ளி சாம்பார்னு இருக்குது. இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் உங்களுக்கு ஸ்மெல் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் தண்ணி கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிச்சாறையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மலமலன்னு கொதித்து வரணும். இந்த வரமிளகாவோட ஃப்ளேவர் இதில் நல்லா இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா கொதித்து வரும் பொழுது நம்ம வச்சுருக்க அந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரும் பொழுது ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.